Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் அப்பைநாயக்கன்பட்டி பகுதியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், விருதுநகர் மாவட்டம் அப்பைநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் அதிமுக பொதுச் செயலாளர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். முறையான பாதுகாப்பு ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் பட்டாசு ஆலை பாதுகாப்பில் தொடர்ந்து மெத்தன போக்கில் செயல்பட்டு வரும் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பட்டாசு ஆலை விபத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்குவதுடன் இனியாவது பட்டாசு ஆலையில் பாதுகாப்பு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்யுமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் எனவும் அவர் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அப்பைநாயக்கன்பட்டி பகுதியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், விருதுநகர் மாவட்டம் அப்பைநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். முறையான பாதுகாப்பு ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் பட்டாசு ஆலை பாதுகாப்பில் தொடர்ந்து மெத்தன போக்கில் செயல்பட்டு வரும் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பட்டாசு ஆலை விபத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்குவதுடன் இனியாவது பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்யுமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.